ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஃபேரடேஸ் லாஸோட எம்சிக்யூ மட்டும் பார்ப்போம். இது வந்து நம்ம லைக் டாபிக் வைஸ் இதுக்கு எம்சிக்யூ பார்ப்போம். ஸோ ஆஸ் இட் இஸ் அ வெக்கேஷன், ஸோ ஐ எம் ஜஸ்ட் ப்ரீ-ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஸோ அகைன் when I come back to my working place, I'll resume the long lectures. ஓகே. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இது வந்து இந்த ஃபேரடேஸ் லாக்கு மட்டும் இந்த எம்சிக்யூ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே. So let us recap what is Faraday's law. First law of electrolysis என்ன சொல்லுதுன்னா, when an electrolyte either in the molten state or in the aqueous state is electrolyzed, the amount of substance நம்ம போன இதில் வந்து W சொல்லியிருந்தோம், M சொல்லியிருந்தோம். more or less ரெண்டும் லைக் மாஸ் தான் அங்கே மீன் பண்ணுறாங்க, இல்லை வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் deposited or liberated at the each electrode is directly proportional to quantity of the electricity passed அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வேறு எம்ன்றது மாஸ் இல்லை டபிள்யூன்றது மாஸ்ன்னு வச்சுக்கலாம். கியூன்றது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறோம். அது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் இசட்டு. இசட் எப்படி சொல்லலாம்னா நார்மல் ஈக்குவலண்ட் வெயிட் பை ஃபேரடேன்னு சொல்லலாம். கியூ வந்து குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆச்சு ப்ளஸ் எவ்வளோ டைம் பாஸ் ஆச்சு. கியூ ஈக்குவல் டு ஐடி. இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த எம் ஈக்குவல் டு இசட் கியூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எம் ஈக்குவல் டு இஐடி பை எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவோட ஈக்குவேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து செகண்டில் என்ன சொல்லுன்னா, சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பாஸ் த்ரூ த டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இஸ் கனெக்டட் இன் எ சீரீஸ் ஆஃப் containing different electrolytic solutions. The amount of substance deposited liberated is directly proportional to their equivalent weight. ஸோ M1 by M2 ஈக்குவல் டு E1 by E2. அதனோட ஈக்குவலண்ட் வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ரெண்டு ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ த ஃபஸ்ட் கொஷின், சாரி, ஓகே, ஃபஸ்ட் கொஷின், Faraday's law of electrolysis okay is related to எதுக்குன்னு கேட்டிருக்காங்க, அட்டாமிக் நம்பர் ஆஃப் த கேட்டியான் ஆர் அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி ஆனியான், ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட், ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோலைட். ஸோ நம்ம ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் இஸ் ரிலேட்டட் டு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரோலைட் தான் ரைட் ஆன்சர். ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம், எம் ஈக்குவல் டு இசட்கியூன்னு சொல்லியிருப்போம். இசட் எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்போம், இ பை 96,500 கூலும்னு சொல்லியிருப்போம். அப்போ ஈன்றது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஈன்றது ஈக்குவலண்ட் வெயிட். அப்போது அதுதான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ ஃபேக்ட் என்னென்னா, 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு 1 ஈக்குவலண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வி நீட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ அதுதான். அப்போ நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான். அடுத்து question 2, the electric charge for electro deposition of 1 equivalent of the substance. ஏற்கனவே போன கொஷினோட இதில் நீங்கள் ஃபேக்டில் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். 1 ampere per second 96,000, அது கிடையாது. சார்ஜ் ஆஃப் 1 mole of electrons. ஓகே. an electric charge for electro deposition 1 gram equivalent of substance, அதை டெபாசிட் பண்ணுறதுக்கு நமக்கு 1 mole of electrons தேவைப்படும். ஓகே. ஸோ அது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா டெபாசிஷன் ஆஃப் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரெக்வயர்ஸ் சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. அடுத்து எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் டைல்யூட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் NaCl இஸ் கேரிட் அவுட் பை பாசிங் 10 milliampere current. The time required to liberate 0.01 mole of H2 gas at the cathode. ஸோ இந்த சொல்யூஷனில் NaCl நம்ம இது பண்ணாலும் வாட்டர் இருக்கிறதுனால வந்து நமக்கு என்ன ஆகுனா வந்து H2 கேஸும் இட் வில் பி லிபரேட்டட் அட் த கேத்தோடு. சோடியமும் உங்களுக்கு லைக் சோடியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும்னு நினைக்கிறேன். அதனால் H2 கேஸ் தான் இங்கே லிபரேட் ஆகும். அதனோட மோல்ஸ் வந்து 0.01 மோல்ஸ். அப்போது இந்த 4 ஆப்ஷன்ஸில் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மாஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், அது என்னது மாஸ் பை மாலிகுலர் மாஸ் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு மாஸ் வந்து வேணும். அப்போது மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.01 மோல்ஸ். ஓகே. 0.01 மோல்.
அடுத்து நம்மளோட மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2 வந்து எவ்வளோ 2.00 உங்களுக்கு 16ன்னு வரும். நம்ம அப்ராக்சிமேட்லி 2 கிராம் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சாரி மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 2 கிராம் மோல் இன்வர்ஸ் கேன்சல் அவுட் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்னா சாரி இங்கே வந்து டிவிஷனில் இது வராது, இது மேலே தான் வரும். அப்போ 0.02 இது அப்படியே நம்ம இதுதான் எம். அடுத்து வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இதில் வந்து ஹைட்ரஜன் தான் போய் டெபாசிட், அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போது வந்து இட்ஸ் அ கிவன் வெயிட் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைட் பை அதனோட வேலன்சி இல்லை சார்ஜ். அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் 1 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைட் பை வேலன்சி வந்து 1, அப்போது 1 கிராம் மோல் இன்வர்ஸ் தான் வரும். அப்போ ஈயும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஈக்குவேஷனில் எம் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஐடி பை எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இ வந்து என்னது 1 கிராம் மோல் இன்வர்ஸ், ஐ வந்து என்ன 10 மில்லி ஆம்பியர், மில்லிக்கு என்ன போடுவோம் 10⁻³ ஆம்பியர். டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டைம் வந்து தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்து ஃபேரடே வந்து 96,500. ஓகே, மாஸ் வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த டைம் இந்த பக்கம் வச்சு மிச்சம் எல்லாத்தையும் இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போது T is equal to m/f into EIன்னு வரும். m வந்து 0.01 mol into 2 ஃபேரடே 96,500 கூலும் per mol. அடுத்து வந்து இந்த ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 1 கிராம் per mol, அது உங்களுக்கு வரும் 1 கிராம் இன்ட்டு மில்லி ஆம்பியர் 10 மில்லி ஆம்பியர். ஸோ டோட்டலாக வந்து 19.3 into 10⁴ seconds அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் வந்து வருது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question 4. The quantity of electricity required to liberate 0.1 gram of equivalent weight of an element at the electrode is. So இந்த questionக்கு இப்போ நம்ம 1 gram equivalent requires 1 mole of electrons equal to 1 Faraday which is equal to 96,500 coulombs. அப்போ 1 கிராம் ஈக்குவலண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது 96,500 கூலும் தேவைப்படுது. அப்போ 0.1க்கு அதில் அப்படியே 1 கட் பண்ணோம். அப்போ 0.1 கிராம் ஈக்குவலண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் 96,500ல் ஒரு ஸ்தானம் தள்ளிட்டாக்கா ஒரு புள்ளி வச்சுட்டாக்கா 96,000. அப்போ 0.01 கிராம் ஈக்குவலண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும், இதுலேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அப்போ 965. அப்போது ஆன்சர் இஸ் 965 இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். த குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி லிபரேட் டு அதே 0.02 கிராம் கேட்டிருக்காங்க. இப்போ 1 கிராமுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு 96,000. 1 கிராம் ஈக்குவலண்ட்க்கு 96,500 கூலும். அப்போது 0.1 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு 96,050. 0.01க்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு வெறும் 965. இப்போ 0.02க்கு இந்த ரெண்டு பக்கமும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 965 வந்து எவ்வளோ வரும் 930. அப்போ 0.02 கிராம் ரெக்வயர்ஸ் 930 கூலும்ஸ். அப்போ ஆன்சர் வந்து டி. ஓகே, அடுத்து 6th question. During the electrolysis of molten sodium chloride, the time required to produce 0.1 mole of chlorine gas using current of 3 amperes. ஓகே, இதில் நம்ம என்ன எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம் சோடியம் குளோரைடை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் எழுதிப்போம். கரண்ட் வந்து 3 amperes. கிவன் குளோரினோட மோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோல்ஸ் ஆஃப் n moles of chlorine gas Cl2 gas equal to 0.1 mole. நமக்கு தெரியும் இப்போது 1 mole of Cl2னா எவ்வளோ 2 Cl which means 2 into 35.5 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் 71 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போது 0.1 மோல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வரும், சரி இதில் இருந்து இதில் நம்ம
கொடுத்துருக்காங்க. 0.1 mole into 71 gram. அதனோட ஈக்குவலண்ட் வெயிட் வச்சு நம்ம கீழே டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் மாஸ் வந்து 0. நம்ம அந்த n = m/mw இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மாஸ் கண்டுபிடிக்கிறப்போ n × mw. கிவன் மோல்ஸ் வந்து 0.1 mole, மாலிகுலர் மாஸ் வந்து 71 கிராம். ஓகே, ஸோ அப்போது நமக்கு m இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து 96,500 கூலும்ஸ் பர் மோல். அடுத்து ஈக்குவலண்ட் வெயிட்டு 35.5 கிராம். ஓகே, கிராம் பர் ஈக்குவலன்ஸ் இன்ட்டு 3 ஆம்பியர்ஸ். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 107.2 minutes அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 7th question. How much copper is deposited passing the current of 0. ampere for 30 seconds? Again m = ZIT or Z வந்து நம்ம எப்படி எழுதலாம், EIT by 96,500 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போது ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் காப்பர் வந்து நமக்கு காப்பர் வந்து வெறும் காப்பர் வந்து 63.5 இருக்கும். காப்பரோட இது வெறும் மாஸ், அட்டாமிக் மாஸ். ஈக்குவலண்ட் வெயிட் வரப்போ அதனோட சார்ஜ் 63.5/2 நம்ம இதான் வந்து இ. அப்போ இ ஃபஸ்ட் எழுதுவோம். 63.5/2. ஐ வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 0.5 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டைம் வந்து 30 minutes. அப்போ 30 × 60 செகண்ட்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கணும். 1 minute = 60 seconds. டிவைட் பை 96,500. இந்த எல்லா ஆன்சரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 0.2964 கிராம். ஓகே, அடுத்து 8th question. The weight of silver displaced by a quantity of electricity which displaces 5,600 ml of O2 at STP. ஸோ இங்கே வந்து என்னென்னா O2 வந்து சில்வர் வந்து என்னது டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போது 1 gram ஈக்குவலன்ஸ் ஆஃப் சில்வர் ரெக்வயர்ஸ் 1 gram ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இது மாலிகுலர் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து O2வாக தான் இருக்குது. ஸோ அட் STPயில் உங்களுக்கு 1 mole ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ் 22.4 liter இல்லையா? 22.4 6 I think 4. Yeah. Okay. ஸோ அப்போ 1 mole ஆஃப் ஆக்சிஜன்னா வந்து எவ்வளோ, 32 grams ஆஃப் ஆக்சிஜன் ஆக்குப்பை 22.4 liter. இதை ml எழுதுனா 22/4 × 1000 மல்டிப்ளை பண்ணாக்கா 22,400 ml அப்படின்னு சொல்லிட்டு வரும் 32 கிராம்ஸ்க்கு. ஓகே, இது வந்து வெறும் மாஸ். இப்போ எனக்கு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் O2 வந்து எனக்கு தெரியணும். ஒரு O2 வந்து 4 எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து இட் வில் ஃபார்ம் 2O2-. அப்போது ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் OS O2s 32/4 = 8 gram. இப்போ 32 grams requires 22,400 ml-னா அப்போது எனக்கு வந்து 8 கிராம்ஸ்க்கு வேணும். அப்போ அந்த மொத்த ஈக்குவேஷனை நான் 4ஆல் வகுக்கிறேன். அப்போது இது ஒரு 4, இது ஒரு 4ஆல் வகுக்கிறப்போ 8 கிராம் ஆஃப் O2 5 20 6 24 00 ml. அப்போது 8 கிராம் ஆஃப் O2ன்றது 1 கிராம் ஈக்குவலண்ட். அப்போது அதை லிபரேட் பண்ணியிருக்கிறதே வந்து 1 கிராம் ஈக்குவலன்ஸ் 56,500 ml ஆஃப் O2 தான். அப்போ இட் டிஸ்பிளேசஸ் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் Ag தான். இப்போ 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் Agயோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 108 அதனோட அட்டாமிக் வெயிட். ஸோ இது வந்து இங்கே டீட்டெயில்டு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு இது வந்து செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சில்வர் டிஸ்பிளேஸ்ட்
is equal to the number of gram equivalents of dioxygen gas displaced. Since the same amount of electricity is passed in the solution, அப்போ equivalence of Ag equal to equivalence of O2. equivalent weight of O2 வந்து 8 gram. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏன்னா அதனோட சார்ஜ் வந்து ஒரு ஓட்டு வந்து ஒரு ஓக்கு வந்து 2 மைனஸ்னால் இங்கே O2 இருக்குது. அப்போ 2O 2 மைனஸ், அப்போ 4 சார்ஜஸ். இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு வெயிட் வந்து 32னா அப்போ 4 சார்ஜஸ்க்கு வரப்போ அது வந்து 8 கிராம். அதனால தான் வந்து ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 8 கிராம். வெறும் ஆக்சிஜன்னா வந்து நமக்கு என்ன சொல்லுவோம், 16 by அது வந்து 2, அது வந்து உங்களுக்கு அகைன் 8 கிராம் தான் வரும். ஓகே, ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு தான் ஆக்சிஜன் மாலிகுல் வரப்போ உங்களுக்கு அதே 8 கிராம்ஸ் தான் வருது. ஸோ 32 கிராம்ஸ் வந்து 22,400 ml, அப்போ 8 கிராம்ஸ் வந்து 56,000. அப்போது இவங்க கொடுத்துருக்க கேல்குலேஷனே 5,600 ml தான் கொடுத்துருக்காங்க, which is equal to 8 gram, which is equal to 1 gram equivalent of O2. அப்போது 1 gram of equivalent of O2 displaces 1 gram equivalent of Ag. Agயோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 108, அதனோட சார்ஜ் வந்து 1ன்றதுனால 108 gram. அப்போது 108 gram is the right answer. The 2 Faraday of electricity is passed through a solution of copper sulfate. The mass of copper deposited is, okay. So இங்கே வந்து again m equal to EIT by 96,500. ZIT எல்லாம் நம்ம 96 வராது, வெறும் E போடுவோம். இப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் காப்பர் வந்து என்னென்னா 63.5 by 2. இங்கே வந்து கொடுத்துருக்க இது வந்து எவ்வளோ ஃபேரடேனா வந்து டைரெக்டாக இது வந்து ஃபேரடேலே கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் கீழே ஒரு ஃபேரடே, அது வெறும் எஃப்னு எழுதிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ஐடி க்யூனே கொடுத்துட்டாங்க. க்யூ வந்து நீங்கள் ஐடின்னு எழுதலாம், இல்லை வெறும் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து டோட்டலாக 2 ஃபேரடே. அப்போது 2 கேன்சல் அவுட் ஆகிட்டு எஃப்எஃப் கேன்சல் அவுட் ஆகிட்டு மாஸ் டெபாசிட்டட் வந்து 63.5 gram. ஓகே, at the 10th question, again find the amount of copper deposited when 5 ampere current is passed for 1 hour of copper sulfate solution. So I வந்து எவ்வளோ 5 ampere, டைம் வந்து எவ்வளோ 1 hour. 1 hour equal to 60 minutes and 1 minute equal to 60 seconds. இப்போ டைம் equal to 36 into 20 3600 seconds. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம காப்பர் வந்து வெறும் காப்பர் தான் இங்கே. எனவே காப்பரோட அட்டாமிக் வெயிட் வந்து வெறும் மாஸ் ஆஃப் காப்பர் வந்து 63.5. அதனோட இந்த வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா 63.5, அதனோட சார்ஜ் வந்து 2. ஓகே, இது வந்து இ. இப்போ நம்ம எம் கண்டுபிடிக்கணும். எம் ஈக்குவல் டு EIT by 96,500. இது போடுறப்ப இ வந்து 63.5 by 2, ஐ வந்து 5 ampere, டி வந்து 3600 செகண்ட்ஸு, அண்டு கீழே வந்து 96,500 கூலும். ஆம்பியர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு கூலும். அப்போ ஆம்பியர் செகண்ட்ஸ் அண்டு கூலும் கேன்சல் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அண்ட் கேன்சல் அவுட் பண்ணுறப்ப என்ன வரும்னா ஐ திங்க் 5.9 gram. ஓகே, ஸோ 5.9 gram இஸ் தி ஆன்சர். உங்களுக்கு எப்படி போனால் நீங்கள் கேல்குலேட்டரில் அந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபேரடேஸ் லாஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் எம்சிக்யூ. இந்த மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு டாபிக் அதனோட எம்சிக்யூ வந்து சைமல்டேனியஸாக வந்து நான் டிஸ்கஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் நாட் சார்ஜிங். மேபி நீங்கள் டவுட் செஷனுக்கு I'll tell you once the college starts. So I'll just form a WhatsApp group and we can discuss in the WhatsApp group or in the Telegram channel. So thank you very much for your patient listening.